திமுகவினர் நிபுணர் குழு அமைத்த பிறகும் வெள்ள பாதிப்பு அதே நிலையில்தான் உள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் பெருகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் இந்த ஆட்சியில் உழைப்பு சூழலுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். சென்னை வெள்ளத்தின் போது இதற்கென்று ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை அமைச்சாங்க. அதாவது திராவிட மாடல் அரசாங்கத்தில் நிபுணர் குழு அமைக்கிறதுல குறையே கிடையாது. ஏனென்றால் திருப்புகழ் அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி, நேபாள் நாட்டிலே மழை வெள்ளம் வந்த போது கூட இந்திய அரசால் அனுப்பிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. ஆனால் அவரை நியமித்து அந்த குழுவோட பரிந்துரை எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. திருப்பியும் மழை வந்த போது அதே மாதிரி சென்னை வெள்ளம் தான் இருந்தது. திராவிட மாடலில் வெறும் பேச்சு தான் இருக்கே தவிர செயல் திட்டம் இல்லை. இன்றைக்கு ஆன்லைன் வாயிலாக உள்ளூர் திட்டத்துக்கு திட்ட அதிகாரிகள் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிக்கலாம், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பகல் கொள்ளையாக இருக்குது. நீங்கள் அதிகாரிகளுக்கு காசு கொடுக்குற பதிலாக நேரடியாக நாங்களே வாங்கிக்கிறோங்கிறது தான் இதனோட முறை. இப்படி தான் பண்ணுது. அரசு மருத்துவமனை மட்டும் இல்லைங்க, அது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம்.